Hello my dear students, இன்னைக்கு class 8க்கு ஒரு super question பார்க்க போறோம்டா. ரெடி ஆக்கீங்களா? Yeah. So this is a question. Write the differences between gymnosperms and the angiosperm. சின்ன ஒரு tabular columnல quick-ஆ முடிச்சலாம். சரியா? Yeah. So gymnosperms இந்த பக்கம் இருக்கு, angiosperms to the next. பாருங்க. Gymnosperms, they reproduce by production of cones. I'll make it clear. They produce flowers, which means gymnospermsல flowerங்கிற ஒரு விஷயம் இருக்காது. நீங்க இந்த பைன் ஃபாரஸ்ட் பைன் கோன்ஸ்ல பாத்தீங்க எப்படி இருக்கும், நீளமா அப்படி இருக்கும், பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் ட்ரீ, கரெக்டா? சோ இந்த மாதிரி ட்ரீ இருக்கும். சோ இதுல எல்லாம் என்ன இருக்கும்னா they have cones, they don't have flowers. ஆனா angiospermsல அழகா ஃபிளவர் இருக்கும். சோ ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் தான் angiosperms. சரியா? அடுத்து பாருங்க pollinations by, ஏன்னா இந்த கோன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் ட்ரையா இருக்கும். அப்ப இந்த காத்து என்ன பண்ணும், அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அது அப்படியே தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும், அடுத்தடுத்து போய் பாலினேஷன் நடக்கும். சோ இட் இஸ் பாலினேஷன்ஸ் பை விண்ட். இங்க அப்படி இல்லை, இங்க ஃபிளவர்ஸ் வந்துருச்சுல. ஃபிளவர்ஸ் வந்து என்ன ஆகும், நிறைய நெக்டர்ஸ் இருக்கும், நிறைய அரோமா இருக்கும். சோ விண்ட் தவிர இன்செக்ட்ஸ், வாட்டர் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்கும். கிளியர்? சோ 2 பாயிண்ட் முடிச்சு. அடுத்து பாருங்க, they are naked seed bearing plants. அதாவது இந்த கோன்ஸ், இந்த சீட்ஸ் வந்து நேக்கடுங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, இது ஒரு பொருளுக்குள்ள ஒளிஞ்சில்ல, வெளியே அப்படியே இருக்கு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஃப்ரூட்டுங்கிற கான்செப்ட் வராது. ஃப்ரூட்டுக்குள்ள சீட் இருக்குன்னா ஃப்ரூட்டுக்குள்ள உட்காந்து இருக்குன்னு சொல்லுவோம், நேக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சீடு தனியா வெளியே இருக்கு. இந்த இடத்துல சீடுங்கிறது என்னது, நம்ம சொல்றது இந்த கோன்ஸ் எல்லாமே தான். சரியா? அப்ப சீட்ஸ் வந்து வெளியே அப்படியே நேக்கடா இருக்கு, ஃப்ரூட்டுங்கிற விஷயம் இல்ல. நேக்கட் சீட் bearing plants. இங்க பாருங்க, they are closed seeds bearing plants, which means fruit இருக்கு, ஃப்ரூட்டுக்குள்ள சீட் இருக்கு. அப்ப சீடை சுத்தி ஃப்ரூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. That's why they called as closed seeds. The xylem lacks vessels and phloem lacks seed tubes. அப்ப xylemல tracheids மட்டும் தான் இருக்கும்னா vessels இருக்காது, phloemல seed tubes இருக்காது. இங்க அப்படி இல்ல, xylemம் phloem சூப்பரா டெவலப் ஆயிருக்கும். ஓகே, எல்லாமே ப்ராப்பரா seed tubes, companion cells, tracheids எல்லாமே இருந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். They have two phases in life. ஒன்னு sporophyte and gametophyte. Sporophytesனா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், gametophytesனா gametes ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க அதே மாதிரி sporophyte is a dominant phase, gametophyte phase is much reduced in angiosperm. அவ்வளவுதான்டா, ஒரு ஈஸி கொஸ்டின். குயிக்கா நம்ம அப்படியே அந்த பிக்சரைசேஷன் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, கோன்ஸ் இருக்கு, கோன்ஸ் இருந்தா எப்படி பாலினேஷன் இருக்கும், காத்து வழியா போகும். அப்படியே கீழே இறங்கும்போது நமக்கு நேக்கட் சீட்ஸ் பத்தி பேசலாம். and we speak about xylem and phloem, and then finally the two phases. அவ்வளவுதான். சரியா? சோ ஈஸி கொஸ்டின், மறக்காம கண்டிப்பா பாருங்க. and any question டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. that question will be taught. okay, all the best.